கூடியிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக சில விஷயங்களை நான் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன். கடந்த 4 வருடங்களாக நான் கலை இலக்கியம் சம்பந்தமான கலந்துரையாடல்களில் எதுவுமே பங்கு பெற்றவில்லை. ஜெகனுடைய அன்பு வேண்டுகோளின்படி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் முதலில் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். என்னென்னு சொன்னால், செம்புலம் மக்கள் கூடத்தினுடைய முதலாவது இதழினுடைய ஒரு கருத்துரை வழங்குவதாக என்னை அழைத்தமைக்கு அந்த மக்கள் போராட்ட அல்லது மக்களுக்கான அரசியலை பேசுகின்ற அந்த அமைப்பினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனக்கு தரப்பட்ட பகுதி உண்மையிலேயே பத்திகள், சிறுகதைகள், கவிதைகள் என்ற 3 தளங்கள். என்னுடைய வாசிப்பு அனுபவத்தின் அடிப்படையில நான் இந்த கருத்துக்களை கூறலாமல் நினைக்கின்றேன். என்ன சொன்னால், ஒரு படைப்பு என்பது ஒரு வாசகனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது வேறு தளங்கள்ல சில தினங்கள் செல்லும். இதுல சில எங்களை விட வாசிப்போடு இயங்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய வாசிப்பு அனுபவத்துக்கு ஏற்பமா அதனுடைய பொருள் மாறுபடலாம். ஆனால் என்னுடைய வாசிப்பினுடைய சில அனுபவத்தின் அடிப்படையில நான் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகள் சம்பந்தமா என்னுடைய சில கருத்துக்களை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. முதலாவதாக இந்த பத்திகள் தொடர்பாக நான் குறிப்பிடலாமல் நினைக்கிறேன். பத்திகள் சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், பத்திகள் என்றது பத்திரிகை துறையினுடைய வருகைக்கு பின்னாடி தமிழ்ல உருவாகிய ஒரு எழுத்து நடை. அந்த பத்திகள் நிறைய விடயங்களை பேசும். குறிப்பா ஒரு அரசியல், தனி மனிதனுடைய கேளிக்கைகள், பண்பாட்டு தளங்கள், இவை தொடர்பாக தொடர்ச்சியாக எழுதப்படுகின்ற ஒரு எழுத்து நடை என்று நான் அதை நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில நான் முதலாவது பார்த்தது பிஞ்சுகளின் கண்களின் உலகம் என்றது. அதை வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் உணர்வீங்க ஒரு விஷயம், ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்குமான ஒரு சம்பாஷணை ஊடான ஒரு ஆழமான ஒரு உளவியலை அந்த பத்தி பேசி கொண்டு போகுது. குறிப்பா இன்றைய காலத்துல நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நாங்க பார்க்குற பார்வை, அவங்க எங்களை பார்க்குற பார்வை, தொலைபேசி இப்படியான சில சாதனங்களுடைய வருகை அவங்களை எப்படி எங்களுக்கும் அவங்களுக்குமான இடைவெளி ஏற்படுத்தி இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த குழந்தைகளை நாங்கள் எப்படி உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான உளவியலை பேசுவதாக அந்த பத்தியை நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கடந்த காலங்களில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறபடியா பிள்ளைகள் சிறுவர்களோடு இயங்குறபடியா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். சொல்லுவ ஒரு இடத்துல, கேட்க யாருமில்லா ஒரு உலகம், புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற மௌன குரல், குழந்தைகளை செதுக்கும் முன் அவர்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற இடம் என்றது தானே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்கள் நிறைய பேர் அதுல தவறு விட்டு கொண்டே போகிறோமோ என்று நான் எடுத்து பார்த்துருக்கிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக யாழ்ப்பாண லைப்ரரியில வந்து நான் கூட புத்தகங்கள் எடுக்கிற கூட நான் போகும்போது சில விடைகளை கவனிப்பேன். ஒரு முறை நடந்த சம்பவத்தையும் இதில் பதிவு செய்து கொள்ளாமல் நினைக்கிறேன். உசா துணை பகுதி என்பது அங்கு யாருமே கதைக்க முடியாது. புத்தகங்களை எடுத்து படிப்பது மட்டும்தான் அந்த வேலையாக இருக்கும். கதைக்கவே விட மாட்டாங்க. ஒரு முறை நான் பார்க்குறேன், ஒரு அம்மா வராங்க. அவங்க ஒரு டீச்சராக இருக்க வேணும், இல்லாட்டிக்கு ஒரு அரச வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக இருக்க வேணும். அவங்க வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல அந்த பிள்ளைக்கு போனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஒரு 8 வயசு பிள்ளையா இருக்கும், அது போனோடயே இருக்குது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் வெளியே அந்த பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கிறோமா என்ற இடம் இருக்குதுங்க. நீங்க சொல்லலாம், இந்த கொரோனா சூழலுக்கு பிறகுதான் எங்களுடைய குழந்தைகளுடைய கைகளுக்கு அந்த போன் போனது, இல்லாட்டி இந்த தொலைபேசி பாவனை தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்துடுது. அதை இந்த பத்தியில இந்த ஆசிரியர் தெளிவாக கூறுவாங்க. சுபத்ரான்ற பேர்ல எழுதுறாங்க. அவங்க சரியா அதை பேசிக்கிறாங்க. எந்த சூழல்ல பிள்ளைகளுடைய கைகள்ல அந்த தொலைபேசி பாவனை என்றது போனது, அப்படி போனதால எப்பவுமே சிறுவர்கள் போல செய்தல் என்ற ஒரு விஷயத்துல சரியா இருப்பாங்க. நாங்க ஒரு முறை ஒரு இறந்த வீட்டுல இருக்கிறோம். ஒரு சின்ன படியன் சைக்கிள் ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த சைக்கிளுக்குள்ள பியர் டின்னொண்டை வச்சு அவன் ஓடுறான். அது கடக்கடாம் போகுது. நாங்க பார்த்துட்டு தம்பிஞ்சு வாடா என்ன செய்யறான். அவன் சொன்ன பதில், தான் கேடிஎம் பைக் ஓடுறேன். எனக்கு அப்பதான் அந்த கேடிஎம் பைக் பேர் நான் கேள்விப்படுறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப என்ன ஏன் அதை ஓடுறான்னு அண்ணாட்ட இது இருக்கு, அண்ணாட்ட இந்த பைக் இருக்கு,
அப்ப அந்த சிறுவர்கள் எவ்வளவு தூரம் பெரியவர்களாகிய எங்களை பார்த்து வளர்கிறார்கள் என்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்ப நாங்கள் கொஞ்சம் அவர்களுக்காக மாற வேண்டும் என்ற ஒரு தளத்தை இந்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவதாக நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா அந்த முடிவில கூட அந்த பத்தி ஆசிரியரிடம் சொல்லியிருப்பா, மனிதர்களே தேவை, திரையல்ல, சூழல் நியமிக்க, சமூகத்தில் அக்கறை உள்ள, சக மனிதர்களை நேசிக்கிற மற்றும் குழந்தைகளை சக மனிதர்களை நேசிக்கிற மாற்றுகிற குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த இடம் ஒரு சமுதாய சிந்தனையுடைய உச்ச வெளிப்பாடா நான் பார்க்கிறேன். குழந்தைகளுடைய உலகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளப்படாத பட்சத்துல அவர்கள் உணர்வற்ற மனிதர்களாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக இந்த பத்தி பேசுவதாக நான் நினைக்கிறேன். இந்த எழுத்தாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது, தீட்டுக்கட்டை என்ற பேர்ல தான்யா அவர்கள் எழுதியிருக்காங்க அந்த பத்திய. அந்த பத்தியை பார்க்கும்போது எனக்கு அதுல தெரிஞ்ச என்னுடைய இடம் எப்படின்னு சொன்னால், அது ஒரு அரசியலை பேசுகிற ஒரு பத்தி. அதாவது இந்த பத்தி எழுத்தாளர்கள்ல பல வகை இருக்கு. அதுல கொலமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வகையாக்கள் அரசியலை மட்டும், அரசியலோட தொடர்புடைய நபர்களை நகைக்கின்ற இல்லாட்டி அவர்களை வைத்துக்கொண்டு சமூகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு தளத்துல எழுதக்கூடிய ஒரு வகைப்பாட்டுக்களை நான் இந்த பத்தியை பார்க்கிறேன். எப்படின்னு சொன்னால், ஒருவர் பெண்கள் தினம் பற்றி பேச போகிறார். ஆனா போறதுக்கு முன்னாடி வீட்டை மனசுக்கு நல்ல அடி போட்டு போறார். பெண்கள் தினம் பற்றி பெருமையாக பேச போற ஒருவர் வீட்டுல மனைவிக்கு அடிச்சு போட்டு பெண்கள் தினத்தை பற்றி பேச போகிறார். அந்த இடத்தை ரொம்ப நாசுக்காக வெளிப்படுத்தியிருப்பார். எப்படின்னு சொன்னால், வள்ளி மீனான்னு சொல்லி 2 பாத்திரங்களை வச்சுக்கொண்டு அந்த பத்தியை நகர்த்துவார். அப்ப ஒரு வீட்டர் சத்தம் கேட்குது. ஒரு ஓடி வாராள். என்ன வீட்டர் சத்தமா இருக்கு, என்ன வச்சுட்டு அவள் மழுப்புவாள். உங்களுக்கு தெரியும், பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டார்கள். அது மனுஷன் அடிச்சாலும் சரி, இன்னும் தெரியும் இந்த பண்பாட்டில் அப்படி இருந்து விளையிட்டார்கள். அப்படி எதிர்ப்பு குரல் காட்டாமல் இருந்திருக்கார்கள். அப்படி சமூகம் அவங்களை அடக்கி வச்சிருக்குது, அல்லது சமூகம் அப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்ப அவளுக்கு மறைக்கும் போது அவளுக்கு துருவி தெரியும் என்னன்னு சொல்லுன்னு சொல்லும் போதுதான் அவள் சொல்லுவா, இல்ல இன்னைக்கு புருஷன் மகளிரை பற்றி பேச போறார். அதுக்கு அவருடைய உடுப்பு அயன் பண்ணி கொண்டு போக வேணும். ஆனா நான் அதுக்கு இன்னும் அயன் பண்ணல. நான் விடிய கூட சமைச்சு நிறைய பிள்ளை எல்லாம் வேலைக்கு அனுப்பி படிப்பிக்க அனுப்பி சாப்பாடு ரெடி பண்ணி சரியா கஷ்டப்பட்டு கொஞ்சம் அயன் பண்றதுக்கு நேரமா போச்சு. அதுக்கு தான் அவர் பேசினவர். நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நான் என்ன கேள்வி என்று கேட்டால், அதெல்லாம் மேடையில பேச மட்டும்தானா என்றுதான் நான் கேட்டேன். நான் பெண்கள்கிட்ட பெருமையை பற்றி மேடையில மட்டும்தான் பேசுவீங்களான்னு ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் அதுக்கு தான் அவர் செஞ்சவர் அடிச்சு போட்டு போயிட்டார். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த சொல்லுவாங்க, ஊருக்குத்தான் உபதேசம் அது உனக்கில்லையடி என்று சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல கேள்விப்பட்ட கதையை நினைக்கிறேன். ஒருத்தர் ஊர்ல நல்ல பிரசங்கம் செய்வார். ஒரு முறை அவர் உயிர்களை பேணுவோம், உயிர்களை பாதுகாக்க வேணும், உயிர்களில் அன்பு செலுத்த வேணும்னு சொல்லி விழாவாரியை பேசிக்கொண்டிருப்பார். பேசி முடிச்சுட்டு வீட்டை போவார். வீட்டை சமைக்கிறதுக்கு கோழியை பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போவார். மனசு இவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கோழியை திறந்து விட்டுரும். அப்ப வீட்டை சாப்பாடு கொண்ட கோழியை சாப்பிடுவோம்னு சொல்ல அவர் சொல்லுவார், நீங்க எல்லாம் பேச்சை பார்த்தோன்னே எனக்கு மனம் இறங்கி நான் அந்த கோழியை திறந்து விட்டுட்டேன். ஸோ அதனால நான் சமைக்கல. அப்ப அதான் அந்த எல்லாமே வெறுமனே நாங்க ஊருக்காக இல்லாட்டி எங்களுடைய அறிவுத்தளத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் எங்களுடைய சில செயற்பாடுகள் இருக்கிறதா என்ற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை இந்த பத்தி எடுத்து சென்று நான் நினைக்கின்றேன். அந்த எழுத்தாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே தீட்டுக்கட்டை என்ற இதுல உங்களுக்கு தெரியும், தீட்டுக்கட்டை என்றதே உங்களுக்கு தெரியும் எங்க இடத்துல நாங்க எப்படி பார்ப்போம்னு சொன்னால், இந்த முந்தி கத்தி தீட்டுறதுக்கு மரங்கள், அதாவது மரம் இதை வெட்டி போட்டு அதை தீட்டும் போது நல்ல கூரா வரும். அந்த தீட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை அந்த 2வது தீட்டுக்கட்டையும் எப்படின்னு கேட்டா, எங்களுடைய ஒரு மலையக அரசியலை பேசுவதாக நான் நினைக்கிறேன். ரொம்ப நாசுக்காக அதை பேசியிருப்பார். எப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள், அதாவது நம்ம சார் ரொம்ப நல்லவராமே, நம்ம சார் ரொம்ப நல்லவராம், நுவரெலியாவுக்கு வந்தாராம், நம்ம ஆளுகளை எல்லாம் கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வருத்தப்பட்டு போனாராம் என்று சொல்லி ஒருத்தி சொல்லுவா. இதுக்கு இன்னொரு ஆள் அதுக்கு
அதுக்கு என்னப்போ என்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை முன்வைப்பான். இல்ல நம்மளையெல்லாம் தொட்டு பேசி கவலைப்படுகிறாரே மனுஷன் ரொம்ப நல்லவரக்கா, நம்ம ஆளுங்க எல்லாம் கண்ணீர் படிச்சு சொல்றாங்க போராட்டம் பண்ணாமலே சம்பளத்தை ஏத்தி கொடுத்த மகராசன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்ப அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சரி இருக்கட்டும், அந்த புயல்ல வீடெல்லாம் அளந்து முகாங்கள் இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லு, நாம் எல்லோரும் ஒரு 7 பட்ச் நிலமாவது எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் உண்மையாவே நல்லவர் தான் அப்படி என்று சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான அரசியலை பேசுவோம் நான் நினைக்கிறேன். என்று கேட்டால் டிட்வா புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி மலையக பகுதி. ஆனால் டிட்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நம்புதேகம். அப்ப எங்க செய்ய வேணும், ஆனா எங்க செய்யறாங்க என்ற கேள்வி இருக்கு. இது அவங்களுடைய அரசியல் சம்பந்தமான ஒரு ஆழமான எதிர்வினையை வந்து இந்த பத்தி காட்டுவதாக நான் நினைக்கிறேன். அதுலயும் அந்த நுவரலியா வந்தாராம், நம்ம ஆக்களை தொட்டு பிடிச்சி கதைச்சாராம், போனாராம், இது எப்படின்னு கேட்டா அந்த ஒரு நகைச்சுவை எல்லாம் இவ்வளவு அவர் எங்க போனாரு என்ற ஒரு கேள்வியை இந்த இடம் ஏற்படுத்தி இருக்குது. வாழ்த்துக்கள், தொடர்ச்சியாக இது அப்படியே வந்து கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். சின்ன பத்தி நல்லா இருக்குது. அடுத்தது இந்த ஆட்சி அப்புவோடும் ஆட்சியோடும் சீர்நிலை என்ற பெயர்ல ஒருவர் எழுதியிருக்கிறாரு. இது அப்படியே யாழ்ப்பாண பேச்சு தமிழ் வழக்கா எனக்கு அப்படியே தெரியுது. எல்லாமே அப்படியே யாழ்ப்பாண பேச்சு தமிழ் வழக்கு. அதுல ஒரு விஷயம், அதாவது வெளிநாட்டுக்கு போறவங்கள் மேற்கத்தைய பண்பாட்டை எப்படி கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க, வலிஞ்சு திணிக்கிறாங்கன்றதை தான் கொஞ்சம் ஒரு பழைய பண்பாட்டோட சொல்றது பழைய கால நடையோட ஒரு அப்புவாச்சி உரையாடலா நகர்த்தி கொண்டு போய் இப்போ ஒரு ஆளை பார்க்க போய்க்க பூங்கொத்து ஒரு பொக்கை ஒன்று வாங்கிட்டு போறது ஒரு பண்பாடா வந்திருக்குது என்ற ஒரு விஷயத்தை அது பேசுது. அதை நான் எப்படி பார்க்கறது சொன்னால், எங்களுடைய பண்பாட்டில் நாங்கள் மாலை போட்டுறாளுக்கு வரவேற்றிருக்கிறோம், பூச்சூடி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த தமிழ் பண்பாட்டை தாண்டி நாங்கள் மேற்கத்தியத்தில் இருக்கிற ஒரு பண்பாட்டை வலிந்து திணித்து எங்களுக்குள்ள கொண்டு வர வேணுமா என்ற ஒரு ஆழமான ஒரு பண்பாட்டு எதிர்வினை ஆற்றலை வந்து அந்த பத்தி எழுப்புதாக நான் நினைக்கிறேன். பாராட்டுகள். அடுத்தது அரசியல் கதைப்போம். அது நான் நினைக்கிறேன் ஒரு பல்கலைக்கழக தளத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு பத்தியாக இருக்க வேணும். அது பல்கலைக்கழகம் முடிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மகாபுல வர்ற டைம்ல என்னென்னலாம் செய்வாங்க. பெரும்பாலும் சில பேர் அந்த 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 மகாபுல காசை வச்சுக்கொண்டு சரியான முறையில் படிக்கிறவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். அதே காசை செலவழிக்கிறவங்களையும் நான் பார்த்து கண்டபடி செலவழிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த மாணவனுடைய அந்த ஆதங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த சில மாணவர்கள் பொறுப்பற்ற விதத்துல அந்த மகாபுலவை பயன்படுத்துறாங்களே. உங்களுக்கு தெரியும், இளைஞர் வறுமையை நீக்க வேண்டும் என்றதுக்காண்டி கொண்டுவரப்பட்ட சில திட்டங்கள்லாம் இந்த ஜனசக்தி சமுத்தி போன்ற திட்டங்கள். ஆனா அது கொண்டுவரப்பட்டு இன்று வரைக்கும் அதே சமுத்தியை பெறுறவர்கள் இன்று வரைக்கும் அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுறது எதற்கு, அதனுடைய சமூக பெருமானம் என்ன என்ற கேள்வியை அதை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு மாற்றம் இடம்பெறவே இல்லையே. அப்ப இது அடுத்த கட்டம் என்னன்ற கேள்வி எங்களை சிந்திக்க வச்சது. அப்ப இந்த மாணவனுடைய இந்த சிந்தனை பாராட்டுக்குரியது ஒன்று. ரெண்டாவது, இந்த கட்சி சம்பந்தம், இந்த அரசியல் சம்பந்தமா அவர் கொஞ்சம் பேசியிருக்காரு. இப்ப வந்து அரசாங்கமா இருக்கலாம், இடதுசாரி கட்சின்னு சொல்லி கொண்டுதான் அவங்க சர்வாதிகாரம் நடத்துறாங்க, நாட்டை கட்டியெழுப்புவோம் அப்படின்னு துணிப்பொருளை ஆரம்பிச்சு, ஆனா IMF-னுடைய திட்டங்களை அப்படியே பின்பற்றிட்டு போறாங்களே. அப்ப அவங்க சொன்ன ஒன்று செய்யற ஒன்று என்ற ஒரு தளத்துல அவர் சில விஷயங்களை பேசுகிறார். கடைசியா இந்த பெண்கள் தினம் பற்றியும் ஒரு சின்ன ஒரு இடையொன்று வருது. அப்படின்னு கேட்டால், பெண்கள் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல நாங்கள் அந்த தினத்தை கொண்டாடினாங்க. ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடப்படுறது ஒன்று, அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்தண்டு சரி அவர்களுக்கு அது தொடர்பான ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு அந்தந்த தினங்கள் எல்லாமே வெறும் கேளிக்கை கூத்துக்களாக சொன்னது போல அமைஞ்சிருக்குது. அந்த மகளிர் தினம் மண்டு ஏதாவது கடைகள்ல சிறப்பு தள்ளுபடி. நினைக்கிறேன் ஒரு முறை வீட்டு ஒரு அரசியல் செயற்பாடு வீட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தொலைபேசி வருது. அப்படின்னு கேட்டா பிரதேச சபையில இருந்து பெண்கள் தினம் பிரதேச சபையால நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்றைக்கு பின்னர் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், பரிசு கொடுக்க போறோம் பெண்களுக்கு, ஓட்ட போட்டி, மணி சாப்பிடுறது, இதுதான் போட்டி, உங்களோட ஊர்ல யாராவது இருந்தா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கோல் எடுத்து கேட்கிறாங்க. எனக்கு பக்கத்தா அந்த அக்கா காய்ச்சி கொண்டிருக்கா. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அரச நிறுவனங்கள் இல்லாட்டி அரசியல் இருக்கிற பெரிய மேதாவி என்று நாங்க சொல்ற ஆட்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்றாங்க, இதெல்லாம் எப்படி பார்க்க தோணுதுன்னு சொன்னால்,
எங்களுடைய அறிவு புலம்ன்றது எதற்கு என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்துது இல்லையா? வெறுமனே படிச்சு பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு நாங்கள் போறதுதான் ஒரு எங்களுடைய கல்வியுடைய நோக்கமா இருக்குதா? அதுல வழிவந்தாக்களுடைய செயற்பாடு தான் இப்படியான ஒரு கேள்வி எங்களுக்கு ஏற்படுத்துது. ஆகவே இந்த மாணவனுக்கு என்னுடைய பாராட்டுகள். பத்திகள் இப்படி அமைச்சிருக்கீங்க. சிவப்பு நிற மேலங்கி என்ற சிறுகதை. ஒரு சிறுகதை என்றது வாசிக்கிற ஒவ்வொருடைய வாசிப்பு தளத்துக்கேற்ப அது பல்வேறு கருத்துக்களை பேசும். ஆனா இந்த சிவப்பு நிற மேலங்கி வந்து உண்மையிலேயே ஒரு 3 பெண் பாத்திரங்களை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள ஒரு ஆண் பாலமுருகன் சொல்லி ஒரு ஆண் பாத்திரத்தை வச்சு இந்த கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், இல்லாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இல்லாடி முற்போக்கு சிந்தனையாளர்கள், இப்படி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், அப்படி குரல் கொடுக்கிற ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் எப்படி உண்மையிலேயே செயற்படுகிறார்கள், உண்மையிலேயே பலரா இல்லாடி ஒரு சிலர் அப்படி செயற்படுறார்களா என்ற ஒரு காரசாரமான சிறுகதையா நான் அதை பார்க்கிறேன். அதுல பாலமுருகன் என்று சொல்லி ஒரு ஆண் பாத்திரம் பெறுவார். அவர் எப்படின்னு சொன்னா பெண்கள் தொடர்பாக, பெண்ணியம் தொடர்பாக தெளிந்த சிந்தனையோட பேசக்கூடிய ஒருவர். அவருடைய பேச்சை பார்த்து மயங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இதை வச்சுக்கோ, அவருடைய பேச்சை மட்டும் வச்சுக்கொண்டு அவருடைய நடத்தையை தீர்மானிக்கின்ற நபர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு பெண்ணுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை ரீதியான ஒரு காதல் மலருது. ஆனா போக போகத்தான் தெரியுது அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி. இத அவங்க அந்த நபர் அங்கம் வகிற கட்சியில போய் முறையிடுறாங்க. ஆனா அங்கேயும் அந்த மேலிடம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை மழுப்பி அந்த ஆண் பக்கத்துல தான் அந்த ஆணுக்கு சார்பாக நடந்து கொண்டதை ரொம்ப காரசாரமாக வந்து பேசியிருக்கிறது சிறுகதை. பாலமுருகன் போன்றவர்களின் செயல்கள் தன்னை போன்று பொதுவழியில் இயங்கும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் என்பதை அவள் உணர்ந்தாள். பாலமுருகனை அவள் அவனது நடவடிக்கைகளுக்காக பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் எல்லா கதவுகளையும் தட்டினாள். பாலமுருகன் செய்யப்பட்ட அமைப்புகள், அவர் அங்கம் வகித்த இடதுசாரி கட்சி என எங்கும் நீதி கேட்டாள். சமூக விடுதலைக்கு பெண்களின் பங்களிப்பு அவசியம் என ஒலித்த குரல்களில் பல்லவி மாறியது என்ற இடம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆழமா எங்களை யோசிக்க வைக்குது இல்லையா? நாங்கள் பெண்களுக்காக பேசுறோம், இல்லாடி முற்போக்கு சிந்தனையாளா இருக்கிறோம்னு சொல்லிக்கொள்ற நாங்களே, இல்லாடி அந்த நபர்களே அதுக்கு புறம்பாக செயற்படுவது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டை அவங்க ஒரு பெண்ணிய நோக்கில் வந்து எழுதியிருக்காங்க. அது அதில் அவங்க கடைசியாக ஒரு படைப்பு என்பது எப்பவுமே பிரச்சனைகளை மட்டும் குவிக்கிறதா இருக்காது, அது கூட ஒரு தீர்வை வந்து சொல்ல வேணும் என்று நான் நினைக்கிறேன். அது விமர்சகர்கள் சொல்லுவார்கள், தி. சுந்தரராசன் போன்றவர்கள்லாம் சொல்லுவார்கள், ஒரு திறனாய்வாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படைப்பு என்பது வெறுமனே பிரச்சனைகளை பேசுவதை தாண்டி அதற்கான தீர்வு என்ன என்றது வந்து முன்வைக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஆண்களே பெண்களின் அரசியலை நிர்ணயிக்கும் சூழலை மாற்ற வேண்டும் என்றால் இன்னும் எத்தனையோ தடைகளை தாண்ட வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னும் கூட இந்த அரசியல் இடதுசாரி அமைப்புகளா இருக்கலாம், முற்போக்கு தளங்களா இருக்கலாம், அது கூட ஆண்களால நிரப்பப்பட்டிருக்குதோ, இன்னும் அவங்க கைப்பிடியில இருக்குதா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. ஏன்னு சொன்னால் இந்த கதையில அந்த ஒரு பாத்திரமாக வருகிறார், இந்த கதையை ஒரு நனவோட உத்தியில சொல்லிட்டு போவார். அவருடைய அப்பாவும் கூட ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் தான். ஆகவே அந்த பெண்மணி இடதுசாரி சிந்தனையில மூழ்கிய ஒருவர். அப்ப அவருடைய அப்பாவை பார்த்து வளர்ந்திருப்பார், அவருடைய அமைப்புகளை பார்த்து வளர்ந்திருப்பார். ஆனால் இப்ப நடக்கிற சில செயற்பாடுகளை பார்க்கும்போது அவங்களால இதை எப்படி எடுத்துக்கொள்றது என்ற ஒரு கேள்வி இருக்கு. பெண்களின் உரிமை சார்ந்த கோரிக்கைகள் முன்னெடுத்து செல்லும் போது அப்பயணங்கள் இலகுவானவையாக இருக்கவில்லை என்பதை அவள் வரலாறுகள் மூலம் அறிந்திருக்காள். உண்மையிலே தெரியும், பெண்கள் ஒரு பிரச்சனை பற்றி பேசும்போது அதை பார்க்கிற பார்வை என்பது மாறிடும். ஔவையார் ஒரு பாட்டு பாடுவா, முட்டுவன் கோல் தாக்குவன் கோல்னு சொல்லி ஒரு பாட்டு. சங்க காலத்துல ஔவையார் முதல்ல ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசியிருக்காருன்றதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணாக அவங்க தன்னுடைய காதல் சார்ந்த ஒரு பேச்சை தான் அங்க பேசுவா. என்னுடைய காதல் நோயை அறியாமல் இந்த சமூகம் தூங்கி கொண்டிருக்குது என்று அவள் பேசுற இடம். இவ்வளவு காலம் ஒரு பெண் தன்னுடைய காதலை கூட பேச முடியாத ஒரு இடமாக இருந்ததுக்கு எதிர்ப்பு குரலாக அந்த ஔவையாருடைய பதிவை நாங்க பார்க்கக்கூடியமா இருக்குது. அப்ப ஔவையார் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள் செய்றாங்க, தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்கன்றது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம்.
இதில் என்னோட சொல்லுவா, ஆண் மையவாத வெளிகளை உடைத்தே ஆக வேண்டும். இந்த கடைசியில ஆண் மையவாத வெளிகளை உடைத்தே ஆக வேண்டும். இந்த இடம் அப்படின்னு சொன்னா ஒரு தீவிர பெண்ணிய அரசியலை பேசுது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு தீவிர பெண்ணியவாத அரசியலை இந்த இடத்துல அவங்க பேச வாராங்க என்று சொன்னால், ஆண்கள் மட்டும் இருக்கிற அமைப்புகள் இல்லாட்டி ஆண்கள் இருக்கிற இடங்கள் என்றது பெண்களுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தங்களுடைய அரசியலை பேசுகின்ற ஒரு சரியான தளமாக இல்லையோன்ற கேள்வியை ஏற்படுத்தி அவங்க தனிய ஒரு பெண்ணியம் சார்ந்து தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழலை தள்ளிவிடக்கூடிய ஒரு நிலையை வந்து அவங்க இந்த சிறுகதை இந்த கடைசியில பதிவு செஞ்சாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இதுதான். ஒன்று, பெண்ணியம், பெண்கள் சார்ந்த உரிமைகள் இன்று வரைக்கும் அது அரசியல் கட்சியில இருக்கலாம், முற்போக்கு சிந்தனையா பகுதிகளில் இருக்கலாம், அங்கேயும் கூட அவங்களுக்கு சரியான முறையில அதற்கான பதிலோ இல்லாட்டிய செயற்பாட்டுக்கான நடவடிக்கைகளோ எதுவுமே எடுக்கப்படாமல் ஆண் என்ற ஒரு காரணத்துக்காண்டி அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிற சூழலை மிக காரசாரமா வந்து மேலே பேசியிருக்காங்க நான் நினைக்கிறேன். இந்த சிறுகதை இந்த மலர்ல ஒரு சிறுகதை இருந்தாலும் கூட ஒரு ஆழமான ஒரு பெண்ணி அரசியலை பேசுது. உங்களுக்கு தெரியும், இந்த இதழ் வந்து பெண்கள் தினம், மகளிர் தினத்தினுடைய சிறப்புகளாக வந்த இந்த இதழ்ல நல்ல சிறுகதைகள், பத்திகள், கவிதைகள் என்பன அமைந்திருக்கு. அடுத்தது கவிதைகள் தொடர்பான என்னுடைய சில கருத்துக்கள் நான் கூறலாம்னு நினைக்கிறேன். கவிதைன்னு பார்க்கும்போது எங்களுக்கு சுயாத்தா சொல்லுவார் ஒரு இடத்துல, சிந்தனை எனும் ஜலப்பரப்பில் எறியப்படும் சிறிய கல். ஒரு கல் எப்படி நாங்கள் நீர்ல எரிஞ்சோம்னு சொன்னா ஒரு அதிர்வேலை ஏற்படுத்தி போகுமோ, அதே மாதிரி வாசிக்கிற வாசகன மனதுல ஏதாவது அதிர்வேலையை வந்து ஒரு கவிதை ஏற்படுத்த வேணும். அப்படி ஏற்படுத்தின்னு சொன்னால் அந்த கவிதை சரியா நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த பகுதி இந்த செம்புலம் எங்களுடைய இந்த இதழில் இருக்கிற கவிதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கவிதைகள், அந்த 5 கவிதைகளுமே காத்திரமான கவிதைகளாக அமைஞ்சிருக்குது. 5மே பெண்ணுரிமை சார்ந்தான் பேசுது. ஆனால் சில நுணுக்கமான சில வேறுபாடுகள் இருக்கு. அதை நான் ஒவ்வொன்றா வாட்சி காட்டிகிட்டே போகலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, பெண்களின் பார்வையில் இரவு உறங்குவதில்லை கொஞ்சிஸ்டாவோ எவரிஸ்டா. ஒரு பிரேசிலிய கருப்பின பெண் போராளி, நிறைய ஒரு எழுத்தாளர், சமூக இயக்கங்களோடு செயல்பட்ட ஒரு ஒருத்தி. உங்களுக்கு தெரியும், கருப்பினர்களுடைய எழுத்துக்கள் அவருடைய அடையாள அரசியல் சார்ந்து, அவங்களுடைய பெண்கள் சார்ந்து சொன்னால் அவங்களுடைய பாலியல் பிரச்சனை, பாலியல் எதிர்வினையாற்றல்கள், நிறவரி பிரச்சனைகள் சொல்லி நிறைய விடைகளை பேசும். இந்த கவிதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையா இருக்கிறபடியா எனக்கு அதுல ஒரு சில இடங்கள் கொஞ்சம் நெருடலா இருந்தது என்று சொன்னால், அந்த மொழிபெயர்ப்பு அப்படியே தமிழ்ல அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா, தமிழ் சூழலுக்கு இப்ப மாற்றப்படாமல் அது அதுல உள்ளவாறு அப்படியே காட்டப்பட்டிருக்கான்ற கேள்வி எனக்கு இருக்குது. அது சரியா அப்படியானு தெரியல. 2 விஷயம் இருக்கு கவிதைகள்ல மொழிபெயர்க்கிறதுல வந்து. ஒன்று, அங்கு உள்ளவாறு அப்படியே மொழிபெயர்க்கிறது. உதாரணமா அங்க அப்பிள் பழம் இருக்குன்னு சொன்னா இங்கேயும் அப்பிள் பழம் இருந்த மாதிரி காட்டுறது. இது அதே தளத்திலான மொழிபெயர்ப்பு. ஆனா இன்னொரு தளம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க அப்பிள் பழத்தை காட்டினா நாங்க இங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாம்பழத்தை காட்டலாம். அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. ஆனா இந்த மொழிபெயர்ப்பு அது அப்படியே மொழிபெயர்த்ததால ஒரு சில இடங்கள் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் நினைக்கிறேன் எட்டவில்லைன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், பெண்களின் பார்வையில் இரவு உறங்குவதில்லை. உங்களுக்கு தெரியும், இரவு என்பது ஒரு ஓய்வுக்குரிய பகுதி. எல்லாரும் ஒரு மனிதனுக்கு இரவு என்பது ஓய்வுக்குரிய இடம். ஆனால் ஒரு பெண்ணின்ற பார்வையில் எப்படின்னு கேட்டால் அவளுக்கு அது கூட ஓய்வுக்குரிய இடம் இல்லை என்றதை வந்து ரொம்ப காரசாரமா இந்த கவிதை வெளிப்படுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு தூக்கத்தை விட கண்கள் அதிகம், அங்கு நிறுத்தப்பட்ட கண்ணீரும் நின்று போன காலமும் என் சோகமான நினைவுகள். இந்த அடி வந்து ஒரு பெண்ணினுடைய கனவுகள், அவருடைய லட்சியங்கள், விருப்பங்கள், ஆசை எல்லாமே அப்படியே நிறுத்தப்பட்டு எல்லாமே அவருடைய உலகமே நின்ற மாதிரியான ஒரு துயரத்தை வந்து அந்த அடி வந்து ஆழமா வந்து காட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எங்களுடைய தமிழ் சூழல்ல அல்லது எங்களுடைய பெண்களுடைய சூழல்ல ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயமா நான் அதை பார்க்கிறேன். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களின் பார்வையில் திறந்த யோனிகள் உயிரை பாதுகாத்து வெளியேற்றும், அவை எங்கள் குழந்தைகளை காத்து அவர்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் அகற்றும் எங்கள் கண்ணீர் கிண்ணங்கள். அதாவது ஒரு மனைவியாக, பிள்ளையாக ஒரு பெண் பல பாத்திரங்கள் வகிக்கும் போது அவள் நிறைய இடங்கள்ல பிரித்து விடப்படுகிறாளோ என்ற ஒரு கேள்வியை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்துற. அவங்க திருமணத்துக்கு முன்னாடியும் அவங்க நித்திர கொள்ள முடியாது, அதற்கு பின்னாடியும் அதாவது மகப்பேற்ற காலத்துக்கு முன்னரும் பின்னருமான 2 தளமுமே அவங்களால தூங்க முடியாத காலங்களாக இருக்குன்னு சொல்லி இந்த
பெண் எழுத்தாளர் நான் நினைக்கிறேன் அவங்க அதிகமா அனுபவிச்ச கொடுமைகள் அப்படி அப்பட்டம் அழுதுவாங்க. நீங்க ஆபிரிக்க இலக்கியங்களை வாச்சாலே தெரியும் நினைக்கிறேன். குழந்தை போராளியா இருக்கலாம், சிதைவுகளா இருக்கலாம், சிறுவர் தொங்கு சாத்தாங்க எல்லாமே அது ரொம்ப வித்தியாசமான ஒரு தளத்துல அவர்களுடைய பிரச்சனையை வந்து அணுகக்கூடிய இலக்கியங்களா இருக்கும். அது இங்கேயும் வெளிப்படுதான் நினைக்கிறேன். அதோட கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவார். என்னதான் அந்த பிரச்சனைகளை சொன்னாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நம்பிக்கை உணர்வு, ஒரு விடுதலை உணர்வு அது பேச வேணும். இந்த கவிதையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள் நினைவு கடலில் இருந்தும் பாயும் ஒவ்வொரு துளியிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இழை நம்பிக்கையோடு பொறுமையாக வலை பின்னுகிறது எங்கள் 1000 ஆண்டு கால எதிர்ப்பை. என்னதான் எங்களுக்கு எதிரான ஆணாதிக்க செயற்படர்கள் இருக்கலாம், இதில் அடக்குமுறைகளாக இருக்கலாம் செயற்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் நம்பிக்கையோடு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு எதிர்வினை ஆற்றல பெண்கள் சார்ந்து பெண்ணியம் சார்ந்து இந்த கவிதை வெளிப்படுத்தியிருக்குது. தமிழ்ல வந்து நிலங்கோ என்பவர் வந்து மொழிபெயர்க்கிறார். நல்ல ஆனால் பேசப்பட வேண்டிய ஒரு நல்ல கவிதை. ரெண்டாவது அல்போன்சினா ஸ்டோனி ஆர்ஜினா நாட்டை சேர்ந்தவர். அவருடைய ஒரு கவிதை நீ என்னை புனிதமாக கூறுகிறாய் என்று சொல்லி, இது ஒரு நல்ல அட்டகாசமான கவிதை நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு பெண்ணிய கவிதை தான். உனக்கு நான் வெளிச்சமாக வேண்டும், கடலின் வெண் நுரை போலவும் தாயான முத்து போலவும் இருக்கின்ற எல்லா அல்லிகளை விட கற்பான அல்லியாகவும் மென்மையான வாசனை திரவியமாகவும் இதழ்கள் மூடிய மலராகவும் வேண்டும். இப்படி சொல்ற இடத்துல எப்படின்னு கேட்டா பெண்களை வந்து நம்மளுக்கு தெரியும் கவிதை தொடக்கத்திலேயே இந்த புனிதம் எல்லாத்தையும் புனிதம் என்ற பேர்ல நாங்கள் சில இடத்தை அணுகிறது வந்து ஒரு பிழையை ஒன்று ஒரு கேள்வி ஏற்படுத்துது இல்லையா? புனிதம், தூய்மை, மென்மை இது எல்லாம் ஒரு பெண்ணுக்கு தானா என்ற ஒரு பெரிய ஆழமான கேள்வியே இந்த கவிதை வந்து காட்டிட்டு போகுது. அதுலயும் வந்து அவங்க சொல்லுவாங்க என் உடல் குறித்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய உடலை வந்து இப்படி கற்போடு இருக்கணும் விரும்புகிறான், மென்மையா இருக்கணும் விரும்புகிறான். ஆனா இப்படியெல்லாம் பேசுற அவன் அப்படி இல்லையே என்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க ஆழமாக ஒரு ஆணாதிக்க அரசியல் வெளிப்பாடாகத்தான் இதை வந்து பெண்ணிய தளத்திலிருந்து பார்க்கிறாங்க. அதாவது பெண்ணில தூய்மையை எதிர்பார்க்கிற ஆண் அவன் அதுல சரியா இல்லை என்ற ஒரு கேள்வியை வந்து இந்த கவிதை வந்து காட்டுது. நீ என்னை வெள்ளையாக புனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாய், ஆனால் நீயோ வாழ்க்கையை அனுபவித்து பல தவறுகள் செய்து பின்பு என்னிடம் தூய்மையை எதிர்பார்க்கிறாய். இது வந்து அந்த ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு போலித்தனத்தை வந்து எள்ளி நகையாடுவதாக நாங்க பார்க்கலாம். எல்லாமே இந்த பெண்ணிய சார்ந்த கவிதையின் அடிப்படையில ஆணாதிக்க எதிர்ப்பை வந்து பலமா வந்து ஆணாதிக்கத்தினுடைய போலித்தனத்தை வந்து காரசாரமாக காட்டியிருக்குது. இதுவும் நிலங்கோ அவர்கள் வந்து மொழிபெயர்த்த கவிதை. பாராட்டுகள், நல்ல கவிதை. அடுத்தது தர்சி தமிழழகன் அழின ஒரு கவிதை உண்டு. வெண்பாட்புலரி. நவீன உங்களுக்கு தெரியும் தமிழ் கவிதையில பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கண்ட உழைப்பு, அவங்களுடைய மௌனம், குடும்ப சுமை, அதுல இருந்து அவங்க வெளியில வர வேண்டும் என்பதற்கான போராட்ட சிந்தனை, பெண் அரசியல் என்று சொல்லி பெண்மைத்துவத்துக்கு இல்லை ஒரு பெண்ணுக்கு, பெண்மைத்துவம்ன்றதை விட ஒரு பெண்ணுக்கு, நானும் கூட சில இடத்துல ஒரு வேற்றுமை இல்லை சரியா, ஒரு பெண்ணுக்கு அவள் தன்னுடைய சுய அடையாளம் சார்ந்து சுய விருப்பம் சார்ந்து இயங்கக்கூடிய அவருடைய இயங்கியல், பெண் இயங்கியலை பேசக்கூடிய அந்த தன்மைகளை நாங்கள் பெண்ணிய கவிதைகள்ல நிறைய கவிஞர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இல்ல பல வகைப்பினர் இருந்தாலும் கூட இந்த கவிதை எப்படின்னு கேட்டா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சமையலறையில ஆரம்பிக்குது. சமையலறையிலே ஆரம்பிச்சு அந்த சமையலறைன்றது வெறுமனே சமைக்கிற இடமா இல்லாம ஒரு குடும்பம் என்ற பெயரால மறைஞ்சிருக்கிற அவருடைய கனவுகள், தியாகங்கள், ஆசைகள், இது எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கி போகுது, சமையலறைக்குள்ளேயே அடங்கி போகுதுன்னு சொல்லி ஒரு குறியீடோட சேர்த்து அந்த கவிதையை நான் பார்க்கிறேன். அடுப்பு என்பது கூட இங்கு அவளது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு போராட்டமா தான் பார்க்கலாம். அடுப்புன்றது வந்து அது போராட்டமான விஷயம். அதே மாதிரி இந்த கவிதையில அடுப்பு கூட அவளுடைய ஒரு போராட்டத்தினுடைய வடிவமாக காட்டியான்னு நினைக்கிறேன். குடும்பத்தின் பசியை போக்கிய கைகள் தன் ஆசைகளை வெறும் பாத்திரம் போல அலுமாரியில் அடைத்து வைத்து விட்டது.
குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டு சமைச்சு எல்லாம் செய்தவள் தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே ஒரு வெறும் பாத்திரத்தில் எதுவுமே இருக்காது, அப்படியே மூடி கட்டி உள்ள வைக்க வேண்டியா. அதே போல தன்னுடைய கனவு எல்லாவற்றையுமே அடுக்கி வைத்து விட்டு குடும்பத்துக்காக என்னுடைய பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கடக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கவிதை பேசி கடைசியா என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு அதுல இருந்து மீட்சிக்கான ஒரு இடத்தை, ஒரு நாள் அந்த அடுப்பு அணையும் நேரத்தில் சாம்பலுக்குள் இன்னும் சிவந்த நெருப்பை போல அவள் கனவு மீண்டும் உயிர்த்தெழும், அது நிச்சயம். எப்படின்னு சொன்னா, ஒரு சாம்பல் இருந்து எப்படி நெருப்பு வெளியில வர்ற மாதிரி ஒரு பெண்ணும் அவளுடைய இடத்தை அடைவாள், பெண்கள் தன்னுடைய இடத்தை அடைவார்கள் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த கடைசி வரையில வந்து ஏற்படுத்தி செல்றார். இதை நான் பார்க்கும்போது ஒல்காவிலிருந்து கங்கை வரை படிக்கும் போது எப்படி ஒரு பெண்ணுன்ற கையில இருந்த சமுதாய கட்டமைப்பு ஆண்ட தளத்துக்கு மாறுது, ஆனா 2 பேருக்கும் அது போய்கிட்டு இருக்குது. மீண்டும் மறுபடி பெண்ணுடைய தளத்துக்கு போக வேணும் என்ற ஒரு ஆசையை இது கடைசியில காட்டுதோன்ற மாதிரி எனக்கு தோணியது. சரி, நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த வாழ்வேன் நெருடான்னு சொல்லி இன்னொரு கவிதை லுணுகலை ஸ்ரீ அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாப்லோ நெருடாவை வச்சுக்கொண்டு இந்த கவிதையை எழுதினாங்களா இல்லாட்டிக்கு நெருடான்றது எந்த தளத்துல இல்ல கையாளப்பட்டிருக்குன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஒருவேளை நெருடாவை வச்சுக்கொண்டே அவர்களுக்கு சொல்றது போல இந்த கவிதையை நகர்த்திருக்காங்களான்னு கேள்வியும் இருக்குது. அதாவது ஒரு பெண் என்பவள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், சமூக அநீதிகள், வறுமை, மன உளைச்சல், இப்ப இது எல்லாவற்றையுமே இந்த கவிதையில வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. கவிதையின முழு ஓட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற மாதிரி, ஒரு நான் பெண்ணாக இருக்கிற நான் வாழ்வேன், நான் வீழ மாட்டேன், இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை எப்படா வீழும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட இருந்து இருக்கிறவங்க, பழகிறவங்க எல்லாருமே ஏதோ அடிப்படையில் இதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் யார் அதை எதிர்பார்த்தாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா, நான் வீழ மாட்டேன், நான் மீண்டும் மீண்டும் எழுவேன் என்று சொல்லி ஒரு எதிர்ப்பு மனப்பாங்கு இல்லாட்டி ஒரு மன உறுதி, ஒரு பெண்ணினுடைய மன உறுதியின் ஆழத்தை வந்து அந்த கவிதையில காணக்கூடியமா இருந்தது. வாழ்க்கையின் கொடுமைகளுக்கு முன் ஒரு தளராத ஒரு பெண்ணினுடைய ஒரு குரலா வந்து இந்த கவிதையை நாங்கள் பார்க்க முடியுது. தோல்வியில எப்பவுமே தோல்வியில உடைந்து போறவர்கள்லாம் கூட, ஆனா தோல்வியில கூட உடைஞ்சு போகாம நாங்க வளர வேணும்ன்ற அந்த உறுதியை வந்து இந்த கவிதையில வந்து என்னால பார்க்க முடிந்தது. மன அழுத்தங்களை ஒரு மறைமுகமா வந்து இந்த இதுல காட்டுகிறார்கள். ஒரு பெண் வந்து மௌனமாக இருப்பவள் அல்ல, எதிர்த்து பேசுபவள், தன் வாழ்க்கையை தானே தீர்மானிக்கக்கூடிய விருப்பமுடையவள் என்ற ஒரு மனநிலை இந்த கவிதையினால தொனிப்பதாக நான் நினைக்கிறேன். முற்றுமுற்றும் பார்த்தா ஒரு பெண்ணினுடைய சுய அடையாளம் சார்ந்து, பெண்ணினுடைய மேலெழுகை சார்ந்து இந்த கவிதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தின் அடிப்படையில் நான் நினைக்கிறேன். அடுத்தது தேடலின் தொலைவு என்ற ஒரு கவிதை. இந்திரா ஜெயபாரதி எழுதின ஒரு கவிதை உண்டு. இந்த வயசு ஒரு அட்டகாசமான கவிதை நான் பார்க்கறேன் அப்படின்னு கேட்டா, தூர் என்ற கவிதை நான் முத்துக்குமார் எழுதியிருப்பார். அதுல இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள், கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார், மனசுக்குள் தூரெடுக்க என்று சொல்லி ஒரு கடைசி வரி அந்த கவிதையில வேற தூரண்ட கவிதையில. அம்மா இன்று வரைக்கும் அப்பாவோட கதவுக்கு பின்னிருந்து ஒளிச்சிருந்து பேசக்கூடிய நிலை எங்கட சூழல்ல, தமிழ் சூழல் இருக்குது என்றதையும் சொல்லி, ஆனா அப்பா கிணத்துக்கு இருக்கிற கழிவு எல்லாத்தையும் கிளைக்கிறச்சு எடுக்கிற அப்பாவுக்கு தன் மனசுக்கு இருக்கிற ஆணாதிக்கம் என்ற தூர இல்லாடிக்கு இவ்வளவு காலம் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத நிலையை கடைசி வரைக்கும் யோசிக்கவே இல்லையே என்ற இடம் வந்து ஒரு ஆணாக நினைக்கும் போது ஒரு வேதனையா இடமா இருந்தது. ஒரு பெண்ணினுடைய மனைவியினுடைய இல்ல ஒரு கணவனுடைய மனைவியினுடைய உலகத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறார்களா இல்ல இருக்கிறோமா, 2 தடவை இருக்கு என்ற அந்த கேள்வியை இந்த கவிதையில பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த கவிதையில பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பாவின் கடன் அட்டை, அண்ணாவின் வண்டிச்சாவி, தம்பியின் கணக்கு புத்தகம், தாத்தாவின் மூக்கு கண்ணாடி, எதை யார் தொலைத்தாலும் தேடி கொடுக்கும் அம்மா. என்னத்தை யார் தொலைத்தாலும் தேடி கொடுக்கும் அம்மாவுக்கு பல காலத்துக்கு முன்பே தொலைந்து போன தன்னை மட்டும் ஒருபோதும் தேடியதே இல்லை. அம்மா தொலைஞ்சு கனகாலம், இல்லாட்டி அந்த பெண் தன்னை தொலைத்து பல காலம், எதுவானாலும் ஒரு தடவையேனும் அவள் தன்னை தேடி இருக்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்களா இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு புரியும், அவங்க தங்களுடைய ஆசைகள், கனவுகள் அதை நோக்கி பயணிச்சுக்கலாமோ, தங்களுடைய சுய அடையாளம் சென்றிருக்கலாமோ என்ற கேள்வி ஏற்படுத்துது. அதிலோட சொல்லுவா,
ஒருவேளை தேடி இருந்தால் தன்னை அவள் கண்டடைந்திருப்பாள். ஒருவேளை அவள் தன்னுடைய இலக்கை நோக்கி போயிருந்தா கூட தான் யார் என்பதை அவள் கண்டிருப்பாள். அப்படி அவள் கண்டடைந்திருந்தால் தொலைக்காதிருக்க இவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஒரு பெண் தன்னுடைய தளத்துல சுய அடையாளத்துல சுய அரசியல் அவள் இயங்கும் போது மற்றவர்கள் அவளை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி யோசிப்பார்கள் என்ற ஒரு ஆழமான இடம் வந்து உண்மையா நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடமா நான் பார்க்கிறேன். ஒரு பெண் என்பவள் இந்த இடத்தை வந்து ரொம்ப கச்சிதமாக பிடிக்க வேண்டும்ன்றது என்னுடைய உண்மையான நிலைப்பாடா நான் சொல்றது இல்லை. என அதிசயங்கள் நிகழாவிட்டாலும் தொலைக்கப்படும் எல்லாமும் மீள கைவந்து சேராது என்பதை உணர்ந்து கொள்ளவாவது ஒரே ஒரு தடவை அவள் தன்னை தேடி இருக்கலாம். எல்லாமே ஒரு நாள் போயிடும், அதுக்கு முன்னாடி அவள் ஒரு நாள் தன்னை தேடி இருப்பது சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்தோட ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆழமான புரிதலோட அவங்க வந்து இந்த கவிதை எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த செம்புலம் இதழினுடைய அனைத்து கவிதைகளும் சரி, சிறுகதையா இருக்கலாம், பத்திகளா இருக்கலாம், கட்டுரைகளா இருக்கலாம், எல்லாமே பெண்கள் சார்ந்து, பெண்ணியம் சார்ந்து, அடக்கப்பட்டோர் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நிறைய நாங்கள் வாசித்து நாங்கள் அடுத்த தளத்தில் பேசக்கூடிய இடங்களை வந்து இந்த இதழ்ல வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது. முதலாவது இதழிலேயே அதனுடைய செயற்பாட்டு தளம்ன்றது அட்டகாசமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு கருத்துரையாளனே தவறொழியே, நான் ஒரு விமர்சகன் அல்ல. விமர்சகனுடைய வேலை ஒரு படைப்பை மதிப்பிடுவது என்றதை தாண்டி அதுல நிறைய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுவார்கள். நான் என்னுடைய கருத்துரையை மட்டும்தான் இதை பதிவு செய்துன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு படைப்பு வந்து விமர்சகன்ற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு ஆழமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட நான் கைலாசபதி அவர்களுடைய திறனாய் படிச்சுக்கிறேன், தீசு நடராசன் அவர்களுடைய படிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஏனையருடையும் கொஞ்சம் பார்த்தபடியா எனக்கு அந்த அவர்களுடைய சிந்தனை தளத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு படைப்பை முதலாவது நுகர வேண்டியவன் வாசகன். அதற்கு பிறகுதான் அதை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள், கருத்துரையாடுவார்கள். அது ஒரு நல்ல ஒரு நல்ல விமர்சனமாக அது வெளிப்படும். அந்த வாசகருடைய கைகளுக்கு போன பிறகு அது எல்லோருடைய கைகளுக்கும் போவது என்பது ஒரு மிக பிரியோசனமா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த இதழை வந்து ஒவ்வொருவரும் வாசித்து தொடர்ச்சியாக இந்த இதழுக்குரிய பங்களிப்புகளையும் வழங்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றி. என்று சொன்னால் இந்த முதலாவது இதழுக்கு என்னை கருத்துரைக்கு அழைத்தமைக்கு தோழர் ஜெகன் அவர்களுக்கும் செம்புலம் மக்கள் கூட பிரதிநிதிகளுக்கும் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.